இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏன் அம்பலமாகிய உண்மை. இலங்கையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் பாரிய வாகன வரிசைகளை காணப்படுகின்றமையை அவதானிக்க முடிகின்றது. இந்த வரிசைக்கு காரணம் என்னவென்றால் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் எரிபொருட்களை விநியோகிப்பதில் இருந்து விலகுவதாக நேற்று முன்தினம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இந்த எரிபொருள் வரிசை மீண்டும் உருவாகியுள்ளது. இந்த விலகலுக்கான காரணத்தினை விநியோகஸ்தர்கள் வெளியிடும் போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை பெற்று வந்த 3% தள்ளுபடியை ரத்து செய்ய எடுத்த முடிவை திரும்ப பெற வேண்டும் எனவும், அப்படி பெறாவிட்டால் நாடு முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படக்கூடும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் பெட்ரோலிய ஒழுங்கு நடவடிக்கைகளில் இருந்து சங்கம் விலகியது. பின்னர் பணம் பெறுவதன் அடிப்படையில் மருத்துவமனைகள் உள்ளிட்ட அரசாங்க நிறுவனங்களுக்கும் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துவதற்கு தனது சங்கம் முடிவு செய்துள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் தெரிவித்திருந்தார். ஆனாலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்திருந்தது. தேவையில்லாமல் பீதி அடைய வேண்டாம் என்று நுகர்வோர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் மக்கள் எரிபொருளை நுகர்வதற்காக வரிசையில் காத்திருக்கின்றனர். அதே நேரம் நாட்டில் எரிபொருள் நெருக்கடி இருப்பதாக காட்டப்பட்ட சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு செயற்கை எரிபொருள் நெருக்கடியை உருவாக்க முயற்சிப்பதாக அமைச்சர் அனில் ஜெயந்த பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையில் உண்மையில் இதன் பின்னணி என்னதான் நடக்கின்றது? 2009 வரையிலும் நிரப்பு நிலைய உரிமையாளர்களுக்கு நிரப்பு நிலைய பராமரிப்பு செலவை சமாளிக்க 1 லிட்டருக்கு 1.5% கமிஷன் வழங்கப்பட்டது. அப்பொழுது 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 117 ரூபாவாக இருந்தது. 2009 இந்த கமிஷன் தொகை பராமரிப்பு செலவை சமாளிக்க முடியாது என்று நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் ஆக குறைந்தது 3% கூட்டி தருமாறு கேட்டார்கள். அதனை தீர்மானிக்க அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்து அது தொடர்பில் ஆராய்ந்தது. அதன்படி பெட்ரோல் 1 லிட்டர் ரூபாய் 162 வரைக்கும் 3% வழங்குவதற்கும் விலை அதிகரித்தால் ஆகக்கூடிய கமிஷனாக ரூபாய் 4.82 வழங்க முன்மொழியப்பட்டது. ஆனால் அநேக நிரப்பு நிலைய உரிமையாளர்கள், அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற காரணத்தினால் அந்த முன்மொழிவுகளை கிடப்பில் போட்டார்கள். தொடர்ந்து பெட்ரோல் விலை அதிகரிக்க 3% கமிஷன் எடுத்துக்கொண்டார்கள். 2022 காலப்பகுதியில் பெட்ரோல் விலை அதிக அளவில் அதிகரித்தது. ஆனால் 3% அடிப்படையில் அதிக கமிஷன்களை வழங்கிக் கொண்டே வந்தார்கள். அதன் அடிப்படையில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் தொடர்ந்து நட்டமடைந்து கொண்டே வந்தது. அந்த அடிப்படையில் அப்போதைய அரசாங்கம் குழு ஒன்றை நியமித்து அந்த குழுவுக்கும் 2009 குழு பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு மீண்டும் பரிந்துரை செய்தது. அத்துடன் மேலதிகமாக கமிஷன் வழங்கப்பட்டதினால் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு 3500 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்று கூறியது. அதனால் 2009 குழு பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறும் கூறியது. அப்போதைய பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் அந்த பரிந்துரையை கிடப்பில் போட்டார். பின்னர் நட்டம் அதிகரிக்கவே இது தொடர்பில் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதன் தீர்ப்பில் 2009 குழுவை தீர்ப்பை நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டது. எனினும் ரணில் விக்ரமசிங்க அதனை உதாசீனம் செய்துவிட்டார். பின்னர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அதனை நடைமுறைப்படுத்த முற்பட்ட வேளை நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் மேன்முறையீடு செய்தனர். மேன்முறையீட்டின் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதிப்படுத்தினர். இதனையே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்த தீர்மானம் கொண்டு வந்தது. அதற்கு எதிராகத்தான் பெட்ரோல் நிலைய உரிமையாளர்கள் பெட்ரோல் டீசல் ஓர்டர் கொடுக்காமல் போராட்டம் செய்ய தயாராகினர்.
உண்மையில் மக்களிடமிருந்து கொள்ளையடித்த இந்த 3500 கோடி ரூபாய்களை மக்கள் இவர்களிடமிருந்து பெற வேண்டும், மீளப்பெற போராட்டம் நடத்த வேண்டும் என்று சில விமர்சனங்கள் கிளம்பியிருக்கின்றன. இந்த உண்மையை தெளிவாக மக்களுக்கு கோரியிருந்தால் இந்த எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இவ்வாறு மக்களுக்கு எரிபொருள் வழங்கும் அத்தியாவசிய இடையூறை செய்து இருக்க மாட்டார்கள் என்றும் பல சமூக வலைத்தளங்களில் விமர்சனங்கள் கிளம்பிய வண்ணம்தான் இருக்கின்றது.